சோழர்களின் கடல் பேரரசுக்கும் இன்றைய யதார்த்தமான தமிழ் நாவல்களுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இந்த பயணத்தை உடனே தொடங்கலாம். பிரம்மாண்டமான சோழர்கள் காலத்துல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி மீனவர்களின் அன்றாட போராட்டங்கள் வரைக்கும் நாம் ஒரு சுவாரஸ்யமான பயணம் போக போறோம். முதல்ல வரலாற்றை பார்ப்போம். காவிரி ஆற்றங்கரையில தொடங்கி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்களின் மாபெரும் ஆட்சி கோலோச்சியது. குறிப்பா ராஜராஜ சோழன் காலத்துல அவங்களோட கடற்படை கங்கை, இலங்கை, மலாய் தீவுகள் வரைக்கும் மாபெரும் ஆதிக்கத்தை செலுத்துச்சு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்களோட இந்த பிரம்மாண்டம் தான் தமிழ் இலக்கியத்துக்கும் கலைகளுக்கான மிகப்பெரிய அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சு. காலப்போக்குல அரசர்களை புகழ்ந்து பாடின இலக்கியம் மாறி சாதாரண உழைக்கும் மக்களின் யதார்த்த வாழ்க்கையை பேசும் உரைநடையா இது பரிணாமம் அடைஞ்சது. 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பிய தாக்கத்தால நவீன நாவல்கள் உருவாச்சு. இத தமிழ்ல புதினம், அதாவது புதுமை அப்படின்னு சொல்றோம். சிறுகதைங்கிறது ஒரு வீட்டின் அடித்தளம் மாதிரி, ஆனா புதினம்ங்கிறது ஒரு முழுமையான மாளிகை. இதுதான் இந்த இலக்கிய மாற்றத்தின் ஸ்பெஷல். 1876ல வெளியான முதல் தமிழ் நாவல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. சமூக பிரச்சனைகளையும் வறுமையையும் மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பல கல்விசார் இதழ்கள் இந்த வளர்ச்சியை ஆய்வு செஞ்சு தமிழ் நாவல்களை பல சுவாரஸ்யமான வகைகளா பிரிக்கிறாங்க. வரலாற்று நாவல்கள் பழம்பெருமைய பேசினாலும் சமூக நாவல்கள் தான் இன்னைக்கு சாதாரண மக்கள் படுறோம் கஷ்டங்களை யதார்த்தமா கண்முன்னாடி நிறுத்துது. இதுல ஒரு பெரிய கேம் சேஞ்சர் தான் இந்த வட்டார நாவல்கள். ஒரு குறிப்பிட்ட ஊர் மக்களோட மொழிய அப்படியே பதிவு செய்யறது. இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் தான் சாகித்ய அகாதமி விருது வாங்கின பொன்னிலனோட தேடல். இது கன்னியாகுமரி மீனவர்களின் போராட்டத்தை ஆழமா பேசுது. சில்வி, தாசன், ரூபன் இவங்களுக்கிடையிலான முக்கோண காதலோடு சேர்த்து மீனவர்களின் கடுமையான பொருளாதார துயரங்களையும் இந்த கதை ரொம்ப தத்ரூபமா சொல்லுது. சாதாரண கட்டுமர தொழிலாளர்களுக்கும் பணக்கார இயந்திர படகு முதலாளிகளுக்கும் இடையிலான அந்த டென்ஷனை எந்த பக்கமும் சாயாம நாவல் விவரிக்கிறது. வறுமை மனுஷனை எப்படி மாத்துது பாருங்க. பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண கர்ப்பிணியான சில்விய ரூபன் இரக்கமே இல்லாம கைவிடுறான். வறுமை, சாதிய பாகுபாடு, தொழிலாளர் உரிமைகளுக்கான போராட்டம்னு அன்றாட வாழ்வின் நிஜமான இருண்ட பக்கங்களை இந்த கதை வெளிச்சம் போட்டு காட்டுது. கிளைமேக்ஸ்ல காதலர்கள் சேருவதோடு மட்டுமில்லாம தொழிலாளர்களை பாதுகாக்க ஒரு தொழிற்சங்கத்தையும் உருவாக்கி ஒரு சூப்பரான சமூக தீர்வை நோக்கி கதை முடியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல மாபெரும் பேரரசின் பாதையாயிருந்த கடல் இன்னைக்கு ஒரு சாதாரண தொழிலாளியோட போர்க்களமா மாறிடுச்சு இல்லையா? அரசர்களை புகழ்ந்த இலக்கியம் இன்னைக்கு மீனவர்களுக்காக பேசுது. ஆனா சொல்லப்படாத இன்னும் எத்தனையோ வட்டார கதைகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு.